அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் எரிமலை முருகன் அவர்கள். பத்து தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புலியே தமிழா, செத்து மடிவது ஒரு முறை தாண்டா, சிரித்து கொண்டே செருக்கலவாடா. கொள்றது, விலைவாசியை ஏத்துறது, பொம்பளை பிள்ளைல படிக்க போறதுல படிக்க போற பிள்ளை கடத்திட்டு போயிடுறது, எல்லாமே கருணாநிதி செஞ்ச அத்தனையும் ஸ்டாலின் ஆட்சியில் நடக்குது. இதை கேட்கறதுக்கு கேட்டா வார வாரம் கேட்பீங்களான்னு கேட்கிறாங்க. வார வாரம் தினம் தினம் நிமிஷம் நிமிஷம் நடக்குது, வினாடி வினாடி நடக்குது. எங்களுக்கு இதே வேலையா தானே இருக்கு. எங்க குடும்பம் குட்டியை காப்பாற்ற முடியாம நடு ரோட்ல கொண்டாந்து நிப்பாட்டிச்சு இந்த அரசு. அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா? நல்லா பாருங்க, 29 வயசு இளைய அந்த குடும்பம் அந்த பையனை நம்பி எத்தனை கனவோட இருந்திருக்கும், அந்த அம்மா எத்தனை கனவோட வாழ்ந்திருக்கும். 6 அடி இடத்துல போச்சு போட்டு 3 சென்ட் இடம் கொடுத்துருக்க, அது 6000 ரூபாயாமா. 6 அடி இடத்துல போச்சுட்டு 3 சென்ட் இடம் கொடுத்து அதுவும் 6000 ரூபாயா. என்னையா இப்படி ஏமாத்துறது? ஒரு கொலை பண்ணிட்டான், ஐ ஆம் சாரி சொன்னா போதுமா? அப்படின்னா ராஜீவ் காந்தி 32 வருஷம் வச்சா நாங்க 1000 சாரி சொன்னோம்ல, 1000 சாரி சொல்லியிருக்கோம். காலில் விழுந்து கெஞ்சலும் எவ்வளவு காலம் கடத்தின. இப்ப நீ மட்டும் ஒரு கொலைக்கு சாரி, ஐ ஆம் சாரி, இன்னும் 10 கொலை செய்யறது திட்டம் போட்டுருக்கீங்க. கண்டிப்பா சொல்றோம், நாம் தமிழர் பிள்ளைகளும் செந்தமிழன் சீமான் தம்பிகளும் பிரபாகரன் பிள்ளைகளும் இருக்க தட்டியும் காக்கி சட்டை கவனமா நடந்துக்க. நல்லா சொல்றோம், புரிஞ்சுக்கோ. காக்கி சட்டை தயவு செஞ்சு திருத்திக்க. இல்ல நாங்க வந்துதான் திருத்தணும்னா திருத்துவோம். அதுக்கு இந்த மக்கள் அநியமாயி வருகிற 2026 நாம் தமிழர் ஆட்சியில் அமர்த்தினீங்கன்னா அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு வரும். அதிகாரம் ஒண்ணுதான் எங்களுக்கு தேவை. பாரு, அதிகாரம் இல்லாம அத்தனை ஆட்டி படைக்கிறோம். அதிகாரம் இல்ல, ஆனா அத்தனை நாங்க சொல்றதா நடக்குது. அதிகாரம் வந்துட்டா இன்னும் என்ன நிலைமையில இருக்குன்னு பாத்துக்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்ததாக உழவர் பாசறையின் மாநில